ஓம் நம சிவாய. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க, இது ஒரு அற்புதமான தெருக்கூத்து தான். அதாவது அனுமந்தல் மணி நாடக குழுவினர் இணைந்து ஒரங்கூர் கிராமத்தில் நடத்திய நாடகம்தான். அதாவது மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய ஜெய சித்திரசேனன் சண்டை எனும் தெருக்கூத்து நிகழ்ச்சியை அழகாக நடித்திருக்கிறார்கள். அதில் மிருதங்கம், தாளம், பின்பாட்டு, நாடக நடிகர்கள் நடத்திய விதமும் அற்புதம்னே சொல்லலாம். அந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யும் வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சனியிலே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிலவளம் சொல்வார்கள். நீர்வளம் எங்க இருக்கிறதோ அந்த நீர்ல தான் வந்து மற்றங்கள் விளையாட கொண்டிருக்கோம் இல்லையா? அப்படி அதற்கு பெயர் என்ன வந்தது? அந்த இடமானது நல்ல வளர்முதி நாடாக இருக்குமா? அதுக்கு பேரு தான் மச்ச நாடுன்னு தெரிவித்திருக்கிறார்கள். காய்க்காத மரம் காய்த்திருக்கும், பூக்காத மரம் பூத்திருக்கும். நல்ல ஜெயித்தோங்கி நாடாக இருந்ததுதான். எது? மத்திய தேசம். அந்த மத்திய தேசத்துக்கு சம்பந்தமாகிய இந்த ஒரங்கூர் இருக்கிறது. ஒரங்கூர் அன்னகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சேருக்கு வந்தோம், குடிச்சு மழை தாங்கல.
இன்னைக்குதான் ஆண்டவன் கொடுத்துதான் வந்திருக்கிறோம். தாங்கலுங்க மழை, அடிச்ச மழை உன்னால தாங்க முடியல. தாங்க முடியாம காப்பாங்க. அந்த மற்ற தேசத்துக்கு தவத்துமாகிய இந்த நாடல்லவா இதனுடைய உறங்கூர் நன்மகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய யாரார மதுரை கண்டார் கட்டவர் கருணையோர் மற்றுள்ள பெரியோர்கள் இதிகாசம் இரண்டு நம்ம ராமாயணம் ஸ்ரீ மகாபாரதம் இதுல கற்று வந்த நாடக கலைஞர்களும் பெருமரி வித்வான்களும் எல்லாம் இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் முன்னிலையில் எறும்புகளை ஆடவதி 81 சிசுத்தில் இருக்கிறது. சிசும கட்டமாகிய சத்திர வந்து ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனுக்கு 4 முகம். அந்த 4 முகத்தில் இருந்து ருக்கு வேதம், யதுர்வேதம், சாம வேதம், அதுன வேதம் சொல்லக்கூடிய 4 வேதங்கள் பிறந்தன. அந்த 4 வேதத்தில் இருந்து மந்திரம், வியாக்கரணம், சந்தோஷ சித்தி என்று சொல்லப்பட்ட 6 சாஸ்திரங்கள் பிறந்திருக்கிறது. அதான் தெரிவித்தார் இந்த திருவிழா வேதமா மறையோ 4 வேதமா மறையோ 4 அக விளைகிற சாத்திர மாறி மறையோ 4 விளைகிற சாத்திர மாறி புதிய பெரியோர் வார்த்தை. அதாவது ஸ்ரீ மகாபாரதம், ஆதிபத்தியகம், உயிர்த்தபத்தியகம், சதுர்த்திவயம், உத்தக பத்தியகம் 4 வகுப்பா பிரிக்கப்பட்டன. அதுல வந்து ஆதி பருவம், ஆரண்ய பருவம், விரார பருவம், பீஜ பருவம், சொர்க்கதர பருவம், மௌசல்ய பருவம், கர்ண பருவம், இப்படி 18 பருவம் சேர்ந்தது ஸ்ரீ மகாபாரதம். இதுல கற்று வந்த புராணங்கள் சிவபுராணம், கண்ட புராணம், விஷ்ணு புராணம், விநாயக புராணம், சக்தி புராணம், இந்த புராண கதைகள் எல்லாம் கற்று வந்த நாடக கலைஞர்கள் வெவ்வேறு வித்வான் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா, அதான் தெரிவித்தார். ஓதிய பெரியோர் வார்த்தை, ஓதிய பெரியோர் வார்த்தை, ஐயா உண்மையை நான் உணர்ந்திருந்தார். ஓதிய பெரியோர் வார்த்தை சபையோர் மாதம், இந்த நீதில்லா சபையோர் மாதம் இவர்கள் திருவடி போற்றி போற்றி. நண்பா, வேதமல்லாத கலைகள் உள்ளது. பண்டுகளா பிரகாசர் என்ற 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 யாகம், 32 தர்மம், 60 கல்விக்கானம், தொடர்ந்தான் தத்துவம் சொல்லக்கூடிய தத்துவத்தை கற்றிருந்த உத்தமர் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இவருக்கு முன்னிலையில் யாருக்காக நாடகம்? 6வது காமதேன் பருவதம் என்றும் 6வது காமதேன் பருவம் என்றும் சித்திரதியான சண்டை, சித்திரதியான சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அமைக்கின்றோம். இதில் வந்து இசைப்பிழை, தாளத்தின் பிழை, ராகத்தின் பிழை, சொற்பிழை, பொருள் பிழை, எதிரிய பிழையெல்லாம் இருக்க செய்யும். அதையெல்லாம் குற்றத்தை மன்னித்து குணத்தை கை கொடுக்கும்படியாக மிக தாழ்ந்த வணக்கத்தோட கெட்டுக் கொடுக்கிறோம். வணக்கம். தலைமை யார் வருகின்றார்? அஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய யார்? விருதாட்டி இருக்கின்றாரே அவருடைய குமாரன் திருமணாகியே துரியோதன மகாராஜ் இருக்கின்றாரே அவர் தர்மராகவா? அவரா நாடகத்தின் விளக்கம் தெரியலாம். வருகின்றேன். வணக்கம்.
நீ அண்ணன் தம்பியா? ஆமா. வாடா 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 வணக்கம். வாங்கடா வாடாமாங்களா? அப்புறம் அண்ணன் வாடா. தம்பி வாடா. என்ன பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளையே தங்கச்சி வெட்டெடுத்து செல்லுவாங்க என்ன? ஆ? சரி சொல்றேன். ஏன்டா போட மாட்டேங்கிற? பணம் பிடிக்குமா? அண்ணே ஆ, 10-20 வருஷமா பொண்ணு கிடைக்கல. 10-20 வருஷமா உனக்கு பொண்ணு கிடைக்கல. ஆமா. சரி, அப்படி வந்து செருவத்தில் நின்னேன். எங்க செருப்பாகம் செருபாகத்தில் நிக்கிற? நின்றுட்டு இருக்கும்போது சரி. என்ன பண்ணாங்க, நம்ம செல்லம் தாயா காவல்துறை இறந்துட்டாரா, இறந்து விட்டார் என்று வரவூர்ல நாடகம் நடத்துனாங்களா ஆ, அப்படின்னு சொன்னாங்க. ஆ, சரி நாடகம் பார்த்துட்டு ஆ, விடிய காலம் விடிய காலம் ஏதோ ஒரு கட்டையை முட்டியும் கட்டை முட்டைனா அடிச்சாச்சு எவ்வளோ பையல பள்ளி உளுத்திக்கும். கட்டை முட்டைனா என்னடா? இது அடிச்சுட்டு போனது அடிச்சது போனதுன்னா எப்படி? ஆவாத்து கிடக்கு. ஓ, இல்லாத நோண்டி நீனு அல்ல, இல்லாதுக்கு தள்ளாத போன கதையா? யாரோ ஒண்ணு செவிடி கூட கட்டி இல்ல அது தள்ளாம போனோம். இல்லாம தள்ளாத போன கதையா? ஆ, ஏதோ ஒன்று பொண்ணு பார்த்துட்டு வரலாம் ஆ, சரி. அப்படின்னு பெரியவங்க கேட்டு வரலான்ட்டு வந்தேன். சரி, உங்களை கேட்டு வந்தேன். அவன் வந்து எங்க மாரியவள் உட்காந்துருந்தேன். உட்காந்து கூத்து பாக்குற ஒரு பக்கமா. ஆமா. ஆ, அப்புறம் கட்டியாகர் வந்தாரு. கட்டியாகரம் வந்தான், ராஜவேஷம் வந்துச்சு, இன்னும் ராணி அம்மா வந்தாங்க. அது என்ன கட்டியாகரம் வந்தோம்? அவன் அடி வாங்குறவன் உதப்படுறவன் அவனுக்கு என்ன கிடக்குது மரியாதை? அவன் மந்திரி. மந்திரி இவங்களா மகாராஜா. சரி இவங்க எல்லாம் வாத்தியாரு. இவங்களா ஆ. எந்த ஸ்கூலுக்கு? நாடகத்துக்கு. நாடகக்கார வாத்தியாருங்கடா. ஸ்கூலுக்கே வாத்தியார் பார்த்தேன். எங்களுக்கு வாத்தியாரு படிக்கிறாரு மத்தா. அங்க போய் நில்லு. ஒரு வருஷத்துக்கு வாத்தியார் ஆ, இருந்த உடனே இருந்த உடனே அப்புறம் உட்காந்துருந்தேன். ஆ. முன்ன ராஜா வந்தாங்க, ராணி அம்மா வந்தாங்க, அப்புறம் 2-3 பொண்ணு வேஷம் வந்துச்சு. 2-3 பொண்ணு வேஷம் வந்து ஆடுது. ஆமா. ஆ, போயிட்டு மத்தாள கேட்டேன். ஓ, சிகப்பா அழகா வந்து ஆ. அப்படியே ரதி போல சுத்துறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. நான் சொல்லணும், நீ கம்னு இரு. என்னன்றா? நீ சொல்ல வேணாம் ரதி மாரி. இருந்த உடனே ஆ. அவன் மத்தாள ஒரு கேட்டான். ஓ, நைஸா மத்தாளக்காரரு காதை கடிக்கிறேன். ஆ. என்னானே? மத்தாள மத்தாளக்காரர் பொண்ணு வருது. பொண்ணு வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களே. ஏதோ ஒரு பொண்ணு தருவாங்களா ஆ, அப்படின்னு கேட்டான். மத்தாளக்காரரு உன்ன ஓமுநாட்டின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஒன்னா நம்பர் ஓமுநாட்டி நாயி. எப்படி? இவன் வந்து ஆடுறவங்க ஆம்பளையா பொம்பளையா தெரியல. நம்மளுக்கிட்ட வந்து கேக்குறானே, பொண்ணு கேக்குறானேன்னு. அப்ப ஊமனார் பொண்ணு நினைச்சுட்டாரா? ஆமா. சரி இருக்கட்டும். ஆ, அதுடா, ஒரு குடும்பக்காரனுக்கு பிறந்தவன் தெருக்கூத்து ஆடுற பொண்ணு மேல ஆசை வச்சு ஆசை வச்சு வருவானா? கல்யாணம் கேப்பானா? பொண்ணு கேப்பானா? ஆ, சரி, மத்தாளக்காரர்கிட்ட கேக்குறேன். எனக்கு செவ்வாய் ராகு இருக்குங்க, அதனால கிடைக்கல. ஏதோ ஒரு பொண்ணு இது கொடுமுடி பார்த்தா போக வேண்டியதாண்டா. குடிமுடி இங்க இருந்து ஆ. ஏக்கோ இந்தாங்க. ஏன் சாமி என்ன பிரச்சனை? டீ வைக்க போறியா? வச்சிருவா, நல்லா வச்சிருவா. ஆ, சரி. இருந்தோடனே அப்புறம் வந்தாங்க, ஒரு 2000 பணம் கட்டாரு. மத்தாளக்காரர் என்ன கேக்குறாரு? 2000 ரூபாய் பணத்தை கொடுத்தா இந்த பொண்ணை உனக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு அவர் சொல்றாரு. நான் 2500 ரூபாய் கொடுத்தேன். 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறேன். ஆமா. சரி. அப்புறம் ஐ போனாரு. 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு 3 மணிக்கு கிளம்பி பொண்ணு- சத்தமா நீ போய் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும், இன்னைக்கு சாதி முகூர்த்தம் நடத்தணும். முதல்வர் நடத்தணும். அது என்னென்ன வாங்கிட்டு போற? பட்டாணி, பட்டாணி, பொட்டுக்கலை, பொட்டுக்கல்ல. தேங்காய், எதுக்குடா? அவளு, எதுக்குடா? முதல்வர் நடத்தணும். எதுடா பையா? முதலீடு வைக்கு என்ன மல்லிப்பூ, இன்னும் அல்வா, இந்த மாதிரி பழம், நல்ல பழம் தட்டி சாங்கெல்லாம் வாங்கிட்டு போய் இதுல வந்து படைச்சிட்டு முதல்வர் நடத்துவாங்களா? பட்டாணி அவுள்ள இருக்கலாம். அவளு, பச்சை பயிறு, கொள்ளு, என்னத்துக்குடா? முதல்வர் தான். யார் தெரிந்தா கண்ணாட்டி நீ தான் தெரிஞ்ச மாட்டேன். அல்வா சாந்தி கொள்ளுச்சுன்னா நசின்னு தூக்கம் வந்துருமா. இதை போட்டா மட்டம் மட்டம்னு கடிச்சுக்கிட்டு தூக்கம் வராது இருக்குமா. சரி. அப்புறம் என்ன பண்ண, ஊர்ல கூட்டிட்டு எல்லாம் எடுத்துட்டு போன தேங்காய் கலப்பெல்லாம் வாங்கிட்டு போறேன். பாப்புல எங்க 10 வருஷமா இருக்குமே. 10 வருஷமா கல்யாணம் நீ ஆகுது. முகூர்த்தம் நடத்தணும். எரியில இருக்கிறேன். ஆமா. வாடி உள்ள போலாம். வாலியார வாத்தல வாடி உள்ள.
ஆறுதலா உன் பொண்டாட்டி நீ சொல்ற அப்படி உனக்கு எப்படி தெரியும் நான் பக்கத்துல நிக்கிறேன். நான் சொல்ற வந்து நீ என்ன சொன்ன சரி இப்படி கால் எடுத்து வச்சேன் வச்சேன். என் தங்கச்சி வயசுக்கு வந்து 3 நாள் ஆகும் உன் தங்கச்சி வயசுக்கு வந்து 3 நாள் ஆகுங்க. கேளு கொராள் பரமசிவம் தங்கச்சி வயசுக்கு வந்து 3 நாள். அவன் நாங்கூர்ல தான் இருக்கிறான். வயசு 13. மருதாயி பச்சை மட்டை கட்டி ஆமா. பக்கத்தால வீட்டுல பக்கத்தால குடிச்சு கட்டி உள்ளார உட்காந்துருந்தேன். சரி என்ன மாமா பச்சை மட்டை கட்டிட்டாங்க உன் பொண்டாட்டி கேட்க. ஆமா பாப்பா ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சி வயசுக்கு வந்து 3 நாள் ஆகுது 3 நாள் ஆகுது. அதனால பச்சை மட்டை கட்டி வெளிய விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல. இவன் என்ன பண்ண ஐடியா இவன் அழைச்சிட்டு போற ஆம்பளை ஆம்பளை எதுவும் கொண்டு போனவன் எடுத்து ஓஹோ என்ன ஐடியா நம்மளுக்கு வேதனை வந்துருச்சு வந்துடுச்சு அப்படின்னு இவன் என்ன சொன்னா மாமாமா மாமா மாமா நானும் நீங்க 3 நாள் இல்ல அட்ராசி அறுப்பாளன் நாய ஆற ஒன்னதான் அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட வந்தவன் ஆம்பளை அவனை ஈத்துட்டு போய் நீ குடும்பம் நடத்தினா ஒத்துக்குவானே. நானும் உனக்கு வயசுக்கு வந்து 3 நாள் நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்பா நம்ம வாய்க்கு கை கட்டுறதுக்கு வாய் கட்டல காய் கட்டல 10 வருஷமா நம்மளுக்கு அது பொருத்தம் பொறுத்த வெளியே அனுப்பு. ஏ ஆயா ஆயா உனக்கு ஒரு குடிச்சு கட்டுவேன் அடியா கட்டுவனா நீ போய் அவ கூட படுத்துக்க படுத்துக்க. என் தங்கச்சி கூட அப்படின்னா சரி அப்புறம் அவங்களை பழுக்கு போட்டு படுக்கு போட்டு கட்டு முன்னாடி தூக்கிட்டு வந்து போட்டு நம்ம முன்னாடி காவலுக்கு கடப்பாறை என்னங்க கடப்பாறை கடப்பாறை மம்டி மாமட்டி கட்டு வட்டி எதுக்குடா அருவட்டி. ஏறி வேலைக்கா இல்ல பேய் வரும்னா ஓ பொண்டாட்டிக்கு தங்கச்சியும் காவ கேக்குறேன். படுத்திருந்த படுத்திருந்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இது ஒரு 4 மணிக்கெல்லாம் 4 மணிக்கா அப்படி இப்படி கால் தூக்கி போட்டு ஐயோ என்ன எனக்கு உயிரே போகுதுன்னு உன் தங்கச்சி கத்த. காலத்துக்கு போடுற அண்ணி. யாருடா யாருண்ணா வா தங்கச்சி வாங்கிட்ட கூப்பிட்டு சொல்றேன் 4 மணிக்கு. இல்லடா நான் மறைச்சி பேசுறேன் நீ இப்படி கோகோன்னு பேசினா அதுக்கு நீ என்ன சொல்ற? ஏய் தங்கி பாப்பா கமலரு அண்ணி அப்படி ஆட்டாண்ணா கை கால் அசதியா இருக்கும். அப்படி கை கால தூக்கி பட்டா துணிமணி வாங்கி வச்சு கம்முனு கத்தாது. நான் சொல்றேன்டா நல்ல கடிச்சு கண்ணை மூடிக்க. சத்தம் நான் சொல்றேன் நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு நீ சொல்ற எடுத்து வா தங்கச்சி கிட்ட. தெரிஞ்சுட்டா அவன் நான் எது ஊம்ப வந்தனால சரி அப்புறம் இந்த ஒண்ணு முடிஞ்சு போச்சுனே ஆ, என்ன ஏய் வாய் மூடு வாய் முறை கழுத அப்படின்னா அண்ணி காலை தான் தூக்கி போடா கமலரு கமலரு 5 ஆச்சு 5 ஆச்சு வந்தான் வந்தான் சேலை அவுத்தான் வந்தவன் வேலையை முடிச்சான். சேலை சேலை அவுத்தான் சேலை வந்து ககத்துல வச்சான் கக்கத்துல சேலை அவுத்து கடாச்சு விட்டு நீ கட்டிருக்கிற வேட்டி அவுத்து கக்கத்துல வச்சான். இருடா சொல்றேன் கட்டிட்டான் அவன். இருடா ஏன்டா சொல்றா நான் கட்டின சேலையை கட்டின சேலையை வேட்டி கட்டி ஒன்னாலுமே குழந்தை வேட்டி அவுத்து கட்டலாம் கக்கத்துல வச்சு கட்டிக்கிட்டு உத்தா ஒரு உத உத ஆமா உத விட்டு நேரா நடந்து போறான். போயிட்டே அவனை கூப்பிட்டு நீ ஊம்ப முடியும்? வந்த ஒரு ஆம்பளை வந்தா வேலையை முடிச்சா கிளம்பிட்டான். ஏன்னா 1 மாசம் ஆச்சு 1 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சு உன் தங்கச்சி மயக்கம் வருதுங்கிற வாந்தி வருதுங்கிற அப்புறம் புளிப்பா கேக்குற இன்னும் 2-3 நாள் ஆச்சு 3 மாசம் ஆச்சு முகம்லாம் வெளுத்துச்சு 5 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆச்சு ஊரெல்லாம் கும்பலா பேசுகிறாங்க. என்னென்ன பேசுகிறாங்க? எப்படி பேசுகிறாங்க? எப்படி பேசுறாங்க? இந்த கொராள் பரமசிவம் இருக்கிறானே கட்டியாக்கார பரமசிவம் அவன் தங்கச்சிக்கு கூத்தாடுற தம்பி 15 வயசு பிள்ளைய பிள்ளைய குடிச்சல இருந்த பொண்ணு கூத்தாடி பயலைய 2500 ரூபாய் கொண்டு பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்து குடிச்சலுக்குள்ள விட்டு திருச்சியில கூட்டு அவன் தங்கச்சி கெட்ட பழக்கம் செய்து அவன் தங்கச்சி மாசமாகறா. ஆமா, அப்படியே அந்த கொரால் பரமசிவம் தங்கச்சி அந்த மாதிரிதான் நீங்க ஆம்பளையா பொட்டிச்சா நான் பாக்க எப்படா தெரியுது? நீங்க அந்த மாதிரி கிடையாது பொம்பளை சேர்ந்தாலும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓர நாங்கெல்லாம் சண்டை வரது பார்த்துட்டு சொல்றோம். ஓஹோ அந்த மாதிரி ஊர்ல பேசுகிறாங்க. என்னன்னு? ஒரு ஆள் பரமசிவம் அவன் தங்கச்சிக்கு 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து உள்ள வாக்குட்டான்னு பேசிக்கிறாங்க. கூத்தாடிக்கு அவெல்லாம் உயிரோட இருக்கலாமா? அந்த கொண்டாட உட்காந்து செத்தா என்ன? அந்த ஒக்கால வழி இருந்தா என்ன செத்தா? கொண்டாடுனே தாய்மாமன் இருந்தாலே சத்தியம் பண்ணிட்டு போனான். ஆமா இவன் எப்படி கூத்தாடி கூட்டி விட்டான் அப்படின்னு பேசுகிறாங்க. உங்க 2 பேரும் சொன்னது தப்புதான் திருப்பட்டி நான் அடி என்ன சொல்லுங்க அப்படின்னு பொம்பளைங்க பேசுகிறாங்க. பூரா நீங்களே சொல்லிருக்கீங்க 10 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆமா புள்ள ஒண்ணு பிறந்தது. என்ன புள்ள? தெரிஞ்சுட்டியா ஜான போய்தான் பையன் போட்டுருக்காங்க ஐயா, தப்பே கிடையாது. 2500 ரூபாய்க்கு முதலுக்கு மாசம் கிடையாது. பொண்ணு பிறந்தா முதலுக்கு மாசம் கிடையாது. கால் செயின் எடுக்கணும், ஆமா. இடுப்பு செயின் எடுக்கணும், அரைமுடி கட்டணும், தாய் மாசம் சீர் செய்யணும். ஆமா, காது குத்தணும். காப்பரிசி விடணும், கரிச்சோறு போடணும்.
நீங்க ஊர்ல குடிக்கிறீங்களா சுடுகாட்டுல நல்லா காட்டுல காட்டுல இருந்தா ஏறு காட்டுல அந்த சுடுகாட்டுல ஆமா சுருக்காட்டுல தேவடியா போனேன் ஏறு காட்டுல ஒரு குடும்பம் பேச அப்புறம் பேசிக்கிறான் என்னன்னு பேசிக்கிறான் ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா அவனுக்கு எந்த செலவும் இல்ல பொட்டை குட்டி பிறந்துட்டா செலவு. அவளுக்கு காதல் விழா நடத்தணும் அப்புறம் பெரிய பொண்ணானா கல்யாணத்துக்கு தாய்மாமா ஊர்களை ஒண்ணும் 350 தட்டி எடுக்கணும் அப்படின்னு அப்புறம் அவன் வந்து கல்யாணம் செய்தா தேவையாக்கி போடணும் மாமங்காலம் விடணும் அப்புறம் அவ பிள்ளை இந்த பெற்றா 3 டயருக்கு ஆளுக்கு 500 கோயில் பார்க்கணும் ஆம்பளை பையனா இருந்தா எந்த வீட்டுல மாடு மேய்ச்சி பொழைச்சுக்குவான் ஆமா அதுக்கு ஒரு தங்கச்சி என்ன சொல்றேன் ஏடா உன் தங்கச்சி என்ன நீ கூத்தாடி கொண்டு வந்து என்ன உள்ள விட்டதும் போதும் நான் ஒரு புள்ள பெத்துட்டேன் இந்த ஆம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் ஆறாட்டு நம்ம தண்ணி எடுத்தாரு உன் தங்கச்சி சொல்றேன் கட்ட சொல்றா நான் போய் எடுத்துட்டு வா என் பொண்டாட்டிக்கு